வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினைக்கு நிராயுத பாணியாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை கொழும்பு பேராயர். அனைத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் என கருதுவது தவறு, சமய பேரவை சுட்டிக்காட்டுகிறது. வெளிவேறிய அமைதியின்மைக்கு மேலும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு. மாவில்லாருවෙන් පටන් ගත්තු දේවල් வெளிவேறிய ආරුවකින් අවසන් කරනවා නම් ඒක අපේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පිළිබඳ ප්‍රශ්නයක්. பல்கலைக்கழக அனுமதி பெற்ற குருநாகல் பொல்பித்திகம தேசிய பாடசாலையின் கிகானி கல்ஹாரி என்ற மாணவி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் இன்று முற்பகல் சந்தித்தார். கிஷானி கல்ஹாரி தனது பெற்றோருடன் அலரி மாளிகைக்கு சென்று சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி உயர்கல்வி நடவடிக்கைகளுக்கு வழங்கக்கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் தான் வழங்குவதாகவும் கூறினார். இதன்போது மடிக்கணனி ஒன்றை அவருக்கு ஜனாதிபதி அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். பாராளுமன்றத்துக்கு இன்று மக்கள் மனுக்களை முன்வைக்கவிருந்த உறுப்பினர்கள் வருகை தரவில்லை என பிரதி சபாநாயகர் சந்திம வீரகொடி சபையில் தெரிவித்தார். மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தரவில்லை. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாகும். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே பாராளுமன்ற மக்கள் மனுக்களுக்கான செயற்குழு நியமிக்கப்பட்டது. தமது பிரச்சனைகளை மனுக்களினூடாக முன்வைக்க பொதுமக்களுக்கு இதன் மூலம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் ஊடாகவே மக்கள் தமது பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும். நாட்டில் தங்கத்தின் விலையில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக 105% தீர்வை வரியும் அதனூடாக 100% சேர்வை வரியையும் விதித்துள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இன்றைய நிலையில் உலக நாடுகளில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கமைய உள்நாட்டில் தங்கத்தின் விலை 47,000 ரூபாய் வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளதனை கவனத்தில் கொண்டுள்ளோம். நாட்டில் தங்கத்தின் நிலையான தன்மையை கவனத்திற்கொண்டு 100% இறக்குமதி வரியையும் 100% சேர்வை வரியையும் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி அமலாகும் வகையில் நடைமுறைப்படுத்த உள்ளோம். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமையே தமது நிறுவனம் கடந்த காலங்களில் நட்டமடைந்தமைக்கான காரணம் என இலங்கை விமான நிறுவனம் தெரிவிக்கிறது. நிறுவன செலவினத்தில் 47% எரிபொருள் கொள்வனவிற்காகவே செலவிடப்படுகிறது என நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தெரிவிக்கிறார். இலங்கை விமான நிறுவனத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் கொழும்பில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. உலக நாடுகளுக்கிடையில் விமான சேவையை பொருளாதார ரீதியில் தொடர்பினை ஏற்படுத்துகின்றது. இதனூடாக தொழில் வாய்ப்புகள் உருவாவதுடன் பணமும் சேர்கின்றது. இலங்கையிலும் இதுவே இடம்பெறுகின்றது. இந்த துறையின் ஊடாக இலங்கைக்கு கடந்த காலங்களில் பாரியளவான நன்மைகள் கிடைத்துள்ளன. எமது நாட்டின் சுற்றுலாத்துறை இந்த தொழில்துறையின் ஊடாக நின்று நிலைக்கின்றது. அதனால் இந்த துறையை முன்னேற்றுவது அத்தியாவசியமாகின்றது. பொருளாதார ரீதியில் பார்க்கும் போது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்கும் போது அதிகளவான நட்டம் ஏற்படுகின்றது. ஏனெனில் சுமார் 10 மணித்தியாலம் பயணிக்க வேண்டும். அதிகளவான தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. எம்மால் டிக்கெட்டுகளுக்கு அறவிடக்கூடிய கட்டணம் குறைந்திருந்தது. வர்த்தக ரீதியில் பார்க்கும் போது அவ்வாறான இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். எனினும் தேசிய விமான சேவை என்ற ரீதியில் அந்த தீர்மானத்தை எம்மால் எடுக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது நாட்டை அது பாரிய அளவில் பாதிக்கும். இதேவேளை எதிர்வரும் ஆண்டிலிருந்து மத்தள விமான நிலையத்தில் விமானங்களை திருத்தும் மத்திய நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதுடன் தமது நிறுவனத்திற்கு அதனூடாக ஆண்டொன்றிற்கு $100 மில்லியன் வருமானமாக பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதென கபில சந்திரசேன இதன் போது குறிப்பிட்டார். செய்திகள் தொடர்கின்றன. வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மையில் உயிரிழந்த 2வது மாணவரான 19 வயதான ரவிஷான் பெரேராவின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன.
உடுகம்பொல புனித பீட்டர்ஸ் கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவிருந்தார். ரவிஷானின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்ற வேளையில் குறித்த பகுதியில் போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். வீட்டில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து ரவிஷானின் பூத உடல் வெளிவீதிய ரோமன் கத்தோலிக்க மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதேவேளை வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட அமைதியின்மையில் உயிரிழந்த 29 வயதான நிலந்த புஷ்பகுமாரவின் பூத உடல் கம்பளை உடகேந்தன பகுதியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. வெளிவேறிய பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய அவர் குறித்த பகுதியில் வாடகைக்கு குடியிருந்தார். நிலந்த புஷ்பகுமாரவின் இறுதிக்கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. இதேவேளை வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினையில் நிராயுதபாணியாக போராடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகே கூறுகிறார். ரத்துபஸ்வல பகுதியில் இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான நிலைமை குறித்து தாம் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்ததாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள பேராயர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு கருதி வெளிவேறிய புனித அந்தோனியார் ஆலய வளாகத்திற்குள் சென்ற மக்கள் மீது பாதுகாப்பு பிரிவின் ஒரு சில தரப்பினர் மிலேச்சத்தனமான முறையில் தாக்குதல் நடத்தியிருப்பதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகே தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். புனித பூமிக்குள் ஆயுதங்களுடன் பிரவேசித்தமை மற்றும் அங்கு வன்முறையை தூண்டும் வண்ணம் செயற்பட்டமையை ஜனநாயக நாடொன்றில் எவருமே அனுமதிக்க மாட்டார் என்பதனை புதிதாக கூற வேண்டியதில்லை. எந்த ஒரு சமய ஸ்தலத்திற்கும் உயிர் பாதுகாப்புக்காக வரும் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. இந்த அசாதாரண உயிரிழப்புகள் மற்றும் தேவாலயத்திற்கு பிரவேசித்து மிலேச்சத்தனமாக தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் பக்கசார்பற்ற ரீதியிலும் சுயாதீனமாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு நபரையும் பாரபட்சமின்றி சட்டத்தின் முன்னால் நிறுத்த அரசாங்கமும் குறித்த அதிகாரிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை நாம் வலியுறுத்தலுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேற்கோள் நிறைவு. ஆர்ப்பாட்டங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான முறையில் அதனை கட்டுப்படுத்துவது மனிதாபிமானத்திற்கு ஏற்றதல்ல எனவும் அறிக்கையின் ஊடாக கொழும்பு பேராயர் சுட்டிக்காட்டுகின்றார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வொன்று எட்டும் போது சிறந்த மற்றும் வெற்றிகரமான நடைமுறையின் ஊடாக சமாதான கலந்துரையாடல் மற்றும் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்க வேண்டும் என கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகே தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ரத்துபஸ்வல சம்பவம் தொடர்பில் சமய அமைப்பொன்றும் இன்று பிற்பகல் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. பொதுமக்கள் அமைதியின்மையாக செயற்பட்டார்களாயின் அதற்கான காரணம் நியாயமானது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினர் பின்பற்றிய நடவடிக்கைகள் பாரதூரமானது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இட்டேபானே தம்மாலங்கார தேரர், கலாநிதி பெல்லன்வில விமலரத்ன தேரர், பக்மனவத்தை சீவலி தேரர், கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை, இலங்கை சபையின் முன்னாள் பேராயர் துலிப் டி சிகேரா ஆண்டகை, SK சர்மா உள்ளிட்ட சர்வமத தலைவர்களின் கையொப்பத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என இது அவதானிக்கப்படுமாயின் அது முழுமையாக தவறானது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரணமின்றி பிரச்சினையொன்று எழாது என்பதோடு பிரச்சினைக்கான தீர்வை முதலில் தேடியிருக்க வேண்டும் என சமய அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. ராணுவ தலையீடுகள் குறித்து நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் மோசமான விடயம் அது. இந்த சம்பவத்தில் 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். சரியாக இருந்தால் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்சாலையின் உரிமையாளர் சார்பாக முன்னிற்க கூடாது, பொதுமக்களுக்கு சார்பாகவே முன்னிற்க வேண்டும்.
අපිතුමු මාවිල්ලාරුවෙන් පටන්ගත්තු දේවල්. மாவிலாரில் ஆரம்பித்த மோதலை வெளிவெறியவில் நிறைவு செய்வார்களாயின் ரத்து பஸ்பலவின் மண்ணை ரத்தத்தினால் உண்மையில் சிவப்பு மண்ணாக்கினால் அது ஜனநாயகம் தொடர்பான பிரச்சனையாகும், மக்களின் உயிர் தொடர்பான பிரச்சனையாகும். சலுகைகளுடனான முக்கிய பிரமுகர்கள் வீதியில் செல்லும் போது நாம் வீதியை விட்டு விலக வேண்டும். இந்த நேரத்திலும் வீதிகளை மூட அரசாங்கத்திற்கு முடியும். மக்களுக்கு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்காத பட்சத்தில் வீதிக்கு இறங்கினால் அதுவும் அரசாங்கத்திற்கு பிரச்சனையாக உள்ளது. පාරකට බැස්සහම අන්න ඒ පාරට බැසීම ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. අයුතු ජනරාශියක් තිබෙනවා කියා சட்டவிரோதமாக மக்கள் ஒன்று கூடினால் நீதவான் அல்லது போலீசாரே அங்கு முதலாவதாக செல்ல வேண்டும். மக்களை கலைந்து செல்லுமாறு முதலில் போலீசாரே வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அவ்வாறு வேண்டுகோள் விடுத்தும் அந்த மக்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாவிட்டால் 95வது சரத்துக்கு அமைய நீதவான் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் அங்கு செல்ல வேண்டும். அதுவும் பலனளிக்காவிட்டால் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி போலீசாரினால் அவர்கள் கலைக்கப்படலாம். அது அங்கு அவ்வாறு நேரவில்லை. ராணுவத்தினர் அழைக்கப்பட்டால் சிறந்தது என போலீஸ் அத்தியட்சகர் நீதவான் அல்லது மாவட்ட செயலாளர் எண்ணுவாராயின் ராணுவம் அழைக்கப்படலாம். அவர்களுக்கு ராணுவத்தினரை அழைப்பதற்கான இயலுமை உள்ளது. போலீஸ் அத்தியட்சகர் நீதவான் அல்லது மாவட்ட செயலாளர் என யாராவது அங்கு சென்றார்களா என அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும். அத்தோடு அந்த இடத்திற்கு பிரிகேடியர் அல்லது ராணுவம் அழைக்கப்பட்டதா என அரசாங்கம் முதலில் கூற வேண்டும். ஓய்வூதியம் கோரியோர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எரிபொருள் மானியம் கோரிய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. குடிநீரை கோரிய மக்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. கட்டுநாயக்க, சிலாபம் மற்றும் வெளிவேரி ஆகிய பிரதேசங்களை இதற்கு உத்தியோகபூர்வமாக குறிப்பிடலாம். எமக்கு உத்தியோகப்பற்ற ரீதியில் தெரியாது. அரசாங்கத்தின் பொறுப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். சுற்றாடல் அமைச்சுக்கான பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இராணுவத்தினர் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். வெளிவேறிய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் ஒன்றிணைந்து கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வெளிவேறிய பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த குடிநீர் பிரச்சனையின் போது சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுத்த தரிபே செரிதம்ம தேரரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான உரிமையை பாதுகாக்குமாறு பிரித்தானியாவின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் அலிஸ்டியா பர்ட் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவேரியவில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வெளிவேரியவில் அண்மையில் நடத்தப்பட்ட அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பாதுகாப்பு தரப்பினர் வன்முறை ரீதியாக கலைத்தமை மற்றும் அதில் 3 பேர் உயிரிழந்தமை தொடர்பில் வெளியாகின்ற செய்திகள் குறித்து தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவது அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிமையை பாதுகாப்பதுடன் நேர்மையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் இந்த நாட்டு அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை வெளிவேறிய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதாக அலிஸ்டியா பர்ட் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிவேறிய சம்பவத்திற்கு பிரித்தானியாவின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் அலிஸ்டியா பர்ட் அறிக்கையொன்றின் மூலம் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தினூடாக எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டிற்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா? இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும். அபிவிருத்தி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மாத்திரமே. அது ஆச்சரியமான ஒன்றல்ல. இதன் போது நேர்ந்தது என்ன என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சுயாதீன பக்கச்சார்பற்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் நான் ஒன்றை கூற வேண்டும். எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு இது. இந்த நாட்டின் திறமைகளை வலுவடைய செய்யவே இதனை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். Categorically on behalf of the government of Sri Lanka that ours is not a defensive posture at all. சுயாதீன பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த போதிலும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை. சுதந்திர வர்த்தக வலயத்தில் சேவையாற்றிய ரோஷன் சாணக்கு கொலை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை. பிரதேச சபை உறுப்பினர் ஹசித மடவல கொலை. இந்த சம்பவங்களின் சுயாதீன பக்கசார்பற்ற விசாரணைகளுக்கு நடந்தது என்ன?